அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவரும் நல் ஆதரவு, நல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். உங்களுடைய இத்தனை ஃபேன் நமக்கு இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது, வெளிநாடு அதே போல் வெளி மாநிலம் எல்லா இடத்துலேருந்து நீங்கள் நிறையா ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக ப்ரிடிஷன்லாம் கேட்டுக்கிறீங்க. நிறைய விஷயம் நம்ம தாந்திரிகம் ஆன்மீகம் சார்ந்து கோயில் பரிகாரம்லாம் எளிய முறையில் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நன்றி. அதை விட ஒரு அற்புதமான விஷயம், உங்களுக்கு ஹாப்பி விஷஸ் பண்ணணும் அப்படிங்கிற தீபாவளி நல்வாழ்த்துக்களை எல்லாத்துக்கும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்திலும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று நீங்கா புகழ் பெற்று வாழ வாழ்த்துக்கள். ஐப்பசி மாதத்துடைய பலாபலனை நம்ம பார்க்குறோம். மேசம் முதல் மீனம் வரை அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஐப்பசி 1 அப்படிங்கிறது ஒரு விசேஷமான முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அதைவிட மழை காலம், அடமழை காலம் இதெல்லாம் நம்ம பொதுவாக சொன்னாலும், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனிக்கிழமை சனி துலார் ஸ்தானம் அப்படிம்பாங்க. இது ஐதீகமாக ஆதிகாலம் தொட்டு பாரம்பரியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ஸ்ரீரங்கம், காவேரி இது மாதிரி இருக்கக்கூடிய காவேரி நதிக்கரை, இப்போ எங்கே நீர்நிலை இருந்தாலும் அங்கே கூட நம்ம போயிட்டு ஸ்நானம் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுடைய கர்மவினை நீங்கும், பாவங்கள் போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு. டீப்பாக இந்த ஐப்பசி மாதத்தோட விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஐப்பசி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு தனம் பணம் நகை வரணும் அப்படின்னா, தங்கம் நிலைக்கணும் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் போய் ஒரு ஜுவல் வாங்குங்க, தங்கம் வாங்குங்க. ரொம்ப ஏற்றமிகு ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா தன திரியோதசி அப்படிங்கிற ஒரு நன்னாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய சிறப்பான மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி திருநாள். இந்த திருநாள் உங்களுக்கு மகாலட்சுமி நோன்பு, மகாலட்சுமியை வழிபாடு எடுக்கிறது, மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் கேட்கறது மிக மிக சிறப்பு, அற்புதம். நமக்கு ஐஸ்வர்ய கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு எடுக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி நம்ம இந்த கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய தீபாவளி ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். ஐப்பசி 4ஆம் தேதி கௌரி விரதம். இந்த கௌரி பூஜை எப்படின்னா, இது தனியாக நம்ம ஒரு வீடியோவை போடணும். ஆனால் நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த விரதம் 21x2 அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் 21 பாக்கு, 21 வெத்தலை 21 பழங்கள் வைத்து பூஜை செய்யக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமையும் மாங்கல்ய ஸ்தானம் நல்லா நமக்கு பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சரடெல்லாம் வச்சு நம்ம ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு ஐதீகமான வழிபாட்டு முறைகள். இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி 6ஆம் தேதி வியாழக்கிழமை, இதுவும் ஒரு சிறப்பு தாங்க. செவ்வாய் காரகத்தோன்னு சொல்லக்கூடிய சகோதரன் சகோதரிகளெல்லாம் ஒற்றுமையாக நம்ம வீட்டுக்கெல்லாம் அழைச்சி விருந்து ஓம்புதல், உணவு, அதே போல் அவங்களுக்கு பரிசு புத்தாடைகள்லாம் கொடுத்து நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லி குடும்ப விழாவாக சொல்லக்கூடிய ஐப்பசி 6ஆம் தேதிங்க. இதுபோல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருந்தாலும், ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி கந்த சஷ்டி பெருவிழா திருவிழா சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதையும் நம்ம டெப்த்தாக ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறோம். ஐப்பசி வியாழக்கிழமை வரக்கூடிய அக்ஷய நவமி, இது நம்மளுடைய எல்லா வீட்டில் இருக்கிற திஷ்டி, நம்ம தொழில் வியாபார இடத்துல இருக்கிற திஷ்டியெல்லாம் நீங்கணும்னா பூசணிக்காய் வாங்கி தானமும் பண்ணணும். பூசணிக்காய் வாங்கி ஈவினிங் திருஷ்டி போகிறதுக்கு உடைக்கவும் செய்யணும். வெண் பூசணிக்காய் பரிகாரம் வாங்க. இதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. மிக சிறப்பான இந்த ஐப்பசி மாதத்தை எல்லாரும் மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் என்ன பலாபலன் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிட்டு
வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மேடம் இப்போ தான் வந்து படிப்படியாக நான் போயிட்டுருக்கேன், நல்ல முன்னேற்றம் இருக்குது, இடமாற்றம், தொழில் மாற்றம் நிறைய வந்து இப்போ கொஞ்சம் பண வரவெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிளைண்ட்டு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. மிக சிறப்பான மாதமாக இப்போ புனர்பூஷம் எடுத்துக்கோங்க, அதே போல் ஆயிலியம், பூசம், இந்த நட்சத்திரக்காரங்க எல்லாருமே வந்து பல விஷயங்களில் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள், நிறைய அவமானங்கள், கெட்ட பேர் எத்தனை இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி தமிழ் மாதம் உங்களுக்கு ஒரு ஆனந்தமான மாதமாகவும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. கவலையை விடுங்க. சூரியன் நீச்சமாக உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்தால் துலாத்தில் இருக்கிறனால வீடு, வண்டி, வாகனம் இது மாதிரி விஷயத்துக்கு வந்து நீச்சமான சூரியன் என்ன ஆகுனா சில விஷயங்கள் என்ன வெளிச்சமான கிரகங்கள் அப்படிங்கும்போது குடும்பத்திலேயோ அல்லது இந்த மாதிரி வண்டி வாகனம் வீடுகளை வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதே போல் வண்டியில் ஏதாவது பழுது ஏற்படக்கூடிய காலகட்டமாக வரும். இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கனால பெண்களிடையோ அல்லது உங்களுடைய மனைவியிடையோ கொஞ்சம் கவனமாக வந்து பேசிக்கிறது, சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உங்களுடைய வாய் வார்த்தைகளை வந்து இதை தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறது, அதுக்கப்புறம் நம்ம ஏன் இது பண்ணுறோன்னு அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிறது, இப்படி நேரம் ஒதுக்கியே உங்களுக்கு அஷ்டமத்து சனியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இனி வரும் காலகட்டங்கள் குரு உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார். அப்போ இந்த தமிழ் மாதம் உங்களுக்கு எப்படின்னா குரு உங்களுடைய இடத்துல உச்சமாக இருந்து குரு வரும்போது குழந்தைகள் வந்து நிறைய வந்து ஒரு புகழ் பெறுறது, ஒரு பரிசு பாராட்டு வாங்கிறது, ஏதாவது சக்ஸஸ் பண்ணுறது, ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள்னால நல்ல ஆதாயம் உண்டு, வருமானம் உண்டு, வெளிநாடு யோகம் உண்டு அப்படின்னு உங்களுடைய குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது. செலவுகள் நமக்கு என்ன செலவு பண்ண முடியுமோ அதை கவனமாக செலவு செய்யுங்க. ஏன்னா செலவுகள் மாதமே அப்படின்னு கேட்டால் சுப மாதகங்கள் சொல்லக்கூட சுப நிகழ்ச்சி நடக்கிறனால இந்த மாதிரி வரக்கூடிய ஐப்பசி மாதம் இந்த மாதிரி வரக்கூடிய இந்த மாதிரி என்னென்ன விசேஷங்கள் வருது நம்ம அப்படிங்கும்போது அத்தனை விசேஷத்துக்கு நமக்கு பணம் எடுத்து வைக்கணும். அப்போ இது தீபாவளின்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போ நிறைய ஆஃபர் போடுறாங்க, இஎம்ஐ கட்டுறோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஆஃபரில் கிடைக்குதுன்னு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திடும். அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோ கேட்குறாங்க, சரி மேடம் சொல்லிட்டாங்க பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கவனமாக எடுக்கலாம், நம்மக்கிட்ட என்ன வருமானத்துக்கு இருக்கோ அதுக்கான செலவுகளை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய வருமானத்தில் நல்ல முன்னேற்றமான காலகட்டங்கள் தான், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் வந்து வாக்குவாதத்தில் சொல்கிறேன்னா 2ஆம் இடத்துல கேது. இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா சில விஷயங்களை வந்து சுருக்கமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2ஆம் இடம் குடும்பஸ்தானமே. அப்போ இந்த வாக்குலையும் குடும்பத்தோடைய விஷயத்துலையும் பல பிரச்சனைகளை கெடுத்து விட்ருவார். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்கிறது தான், கடகராசிக்கு வந்து விநாயகர் வழிபாடு எடுக்கிறது, விநாயகருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறது, விநாயகருடைய வந்து அனுகிரகமாக விநாயகரோட அகவல் படிக்கிறது, சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம அதனால தான் சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ தனத்தையும் பணத்தையும் வந்து தடுக்குதுன்னு அர்த்தம். 2ஆம் இடம் அப்படின்னா பணம் தனம் வரக்கூடிய விஷயம் அல்லவா. அப்போ குரு உங்கள் இடத்துக்கே நான் வரேன் காப்பாற்றுறேன் அப்படின்னு உட்காரார். ஏன்னா விரயத்தில் இருந்தார். இப்போ வந்து இங்கே வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு அந்த பணம் வரும் அல்லது ஒரு விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த கேது ஏதாவது ஒரு இம்சையோ ஒரு கஷ்டத்தையோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அவரை ஒரு முழுமுதற் கடவுளை நல்ல ஒரு வழிபாடு எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும் பொழுது டக்குன்னு காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய கைகூடக்கூடிய காலகட்டமாக ஐப்பசி மாதம். அதுவும் அந்த பீக்கவர் அப்படிம்பாங்களா, அது மாதிரி ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அலைச்சல்கள், நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். நான் என்னங்க மேடம் வழிபாடு எடுக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை தான் முடிச்சுக்கணும். ஏன்னா சந்திரன் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய உங்களோட இடத்துக்கு செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல வந்து உட்காராரு. அப்போ துலாமில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால தான் திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் வழிபாடு எடுக்கிறது, முடிஞ்சால் போயிட்டு வர்றது, முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது கேட்டு வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.